நம்ம சேனலில் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் என்ற கிராமம். அந்த ஊரை சேர்ந்த பிரேம் கணபதி 10வது வரை தான் படிப்பு. அதற்கு மேல் படிக்க விருப்பமில்லை. சென்னைக்கு ரயில் ஏறிவிட்டார். மாத சம்பளம் 250க்கு ஒரு டீ கடையில் வேலை. கூட வேலை பார்க்கும் பையன், எனக்கு 200 ரூபாய் கொடு, பம்பாயில் 1200 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்ல, வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் பம்பாய்க்கு ஓடி ரயில் ஏறிவிட்டார். அப்போது அவருக்கு வயது 17. அந்த பையனுக்கு ஓசியில் பம்பாய் வருவதுதான் நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். பம்பாய் வந்தவுடன் கணபதியை பந்தாராவில் கை கழுவி விட்டு ஓடிவிட்டான். புது ஊர், புது மனிதர்கள், புரியாத மொழி, கையில் காசு இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை கணபதிக்கு. அங்கிருந்த ஒரு நல்ல டாக்ஸி டிரைவர் இவர் கதையை கேட்டு ரயிலுக்கு காசு கொடுத்து ஊருக்கு திரும்பி சொல்ல, கணபதி அதை மறுத்து அங்கேயே இருந்து விட்டார். ஒரு கோவிலில் படுத்துறங்கி காலையில் ஒரு பேக்கரியில் வேலைக்கு சேர்ந்தார். பாத்திரங்களும் வேலை. சில மாதங்களுக்கு பிறகு வேறொரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தார். அதே பாத்திரங்களும் வேலைதான். கொஞ்ச நாள் கழித்து அக்கம்பக்கம் இருக்கும் கடைக்காரர்கள் டீ சப்ளை செய்யும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. கடமையே என்று வேலை பார்க்காமல் வேலையில் முழு ஆர்வத்தையும் காட்டினார். டீ சப்ளை செய்வதில் என்ன ஆர்வம் என்கிறீர்களா? யார் யாருக்கு எப்படி டீ இருக்க வேண்டும் என்று புரிந்து சப்ளை செய்வார். விரைவில் வாடிக்கையாளருக்கு பிடித்தாகி போனார் அவர். இவர் வேலையை பார்த்த ஒருவர் இவரிடம் கூட்டணி அமைத்து கொண்டு ரோட்டோரத்தில் கடை போட ஐடியாவே சொல்லியிருக்கிறார். கடையும் போட்டார்கள். ஆரம்பத்தில் லாபத்தில் பாதியை தருவதாக சொன்னவர் வெறும் 1200 மட்டுமே கொடுத்தார். இதை நாங்களே பண்ணுவோம்ல என்று கணபதி அங்கிருந்து கிளம்பி விட்டார். ஊருக்கு வந்த நண்பர்களிடம் கொஞ்சம் பணம் புரட்டி கொண்டு தனது சகோதரிகளை தன்னுடன் அழைத்து கொண்டு திரும்பி பம்பாய் வந்தார். ஒரு கைவண்டியை வாடகைக்கு எடுத்து அதில் சாப்பாடு கடை போட்டார். சுத்தம், வகை வகையான சுவை, இதில்தான் முழு கவனத்தை செலுத்தினார். வீட்டில் அம்மா எப்படி சமைப்பாரோ அதேபோல் சமைத்தார். மசாலை ஊரில் இருந்தே கொண்டு வந்தார். பாம்பேக்கு அந்த சுவை வித்தியாசமாக இருந்திருக்க கூட்டம் கூடியது. அப்போது கணபதி தங்கியிருந்த சில மாணவர்களுடன் நட்புடன் பழகிய அவர்கள் கணபதிக்கு ரூம்பில் கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்க இணையதளத்தில் உளவும் தெரிந்து கொண்டார். மெக்டொனால்ட்ஸ், பீஸா, ஹாட் பற்றியெல்லாம் பார்த்தார், படித்தார். வருடங்கள் ஓட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்தார் கணபதி. அவருடைய அன்றைய நிலைக்கு பெரிய ஸ்டெப். 50,000 அட்வான்ஸ், 5,000 வாடகை கொடுத்து பிரேம் சாகர் தோசா பிளாசா என்று ஒரு கடையை ஆரம்பித்தார். விதவிதமாக தோசையை சுற்றி விற்றார். விற்று திருந்ததும் கூடவே சைனீஸ் ஐட்டங்களையும் போட்டார். ஆனால் அது போனியாகவில்லை, இருந்தும் விடவில்லை. அந்த ஸ்டைலில் தோசை சுட்டார். மெகா ஹிட் ஆனது. சேஸ்வான் தோசை, ஸ்ப்ரிங் ரோல் தோசை என்று மெனு களைக்கட்ட கல்லாவும் களைக்கட்டியது. பேரும் புகழும் பரவியது. தோசா பிளாசா என்று சும்மா இவர் பெயர் வைத்து விடவில்லை. பீஸா, ஹாட் கேக், கோலா என்று பெயர்களை கவனமாக பார்த்து ஆராய்ந்து இந்த பெயரை வைத்தார். ஒரு ஷாப்பிங் மால் கட்டியவர்கள் இவரை கடைபோட அழைத்தார்கள். இவரும் கடை திறந்தார். இன்னொரு ஷாப்பிங் மாலில் தோசா பிளாசா என்ற பெயரில் இன்னொருவர் கடை திறக்க உரிமம் கொடுத்தார் அந்த வியாபாரி. இப்போ இதுவரை 35 கடைகள் திறந்து விட்டார். நியூசிலாந்திலும் தோசா பிளாசா இருக்கிறது. அடுத்தது அமெரிக்காவிலும் துபாயிலும் கடை போட போகிறார். ஒரு யூனிவர்சிட்டியில் இவருடைய கடை பற்றிய பாடமே இருக்கிறது. நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவன்தான், எங்கே இருக்கிறானோ அவன் என்று தன்னை கைவிட்டவனே நன்றி கூறுகிறார். தமிழன் என்பதால் கேவலப்பட்டது, ரோட்டோர கடையால் போலீஸ் பிரச்சனையை சந்தித்தது போன்றவை தாண்டி இன்று தமிழ்நாட்டில் இருந்து வருபவருக்கு உதவ தயாராக இருக்கிறார் பிரேம் கணபதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.